ஹாய், ஏனுங்க கண்மணிலா என்ன பண்ணுறீங்க? அதாவது இன்ஸ்டாகிராம்லேயுமே ஃபேஸ்புக்லேயுமே டிஎம் ஃபார் பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கீழே வேர்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அப்புறம் ஏதாவது சொன்ன ப்ரொமோஷனில் கீழே வந்து சொல்லுவாங்க. கீழே மீன்ஸ் அந்த ப்ரொமோஷன் முடிச்சுட்டு ஏதாச்சும் பெய்டு ப்ரொமோஷன் இருந்தால் டிஎம் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் தகவல்ஸ் வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிஎம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியலைங்க. ரொம்ப நாளாக யாராச்சும் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் போய் இதில் என்னென்னு பார்க்கணும் அப்படின்னு நிறையா அந்த டிஎம்னு போட்டிருந்தாங்களா. ஸோ ஃபேஸ்புக்லேயுமே அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயும் போய் பார்க்குறது அப்படின்னா என்ன அப்படின்னு என்னென்னே புரிஞ்சுக்க முடியல. டிஎம் அதாவது கமெண்ட்ஸ் பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து மெசேஜ் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மொபைல் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க, இல்லைன்னா மெயில் ஐடி கொடுத்து இதுக்கு மெயில் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த டிஎம் அப்படின்னா என்னென்னு தெரில அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு போய் கூகுள் மாதாஜி கிட்ட கேட்டேன். அதுக்கு வந்து நிறையா ரீல்ஸ் எல்லாம் வந்தது அந்த கூகுளில். அதில் ஒரு ரீல்ஸ் போய் பார்த்தா டிஎம் அப்படின்னா டைரக்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லி அர்த்தமாமாங்க. அதாவது நம்ம எந்த ப்ரொஃபைலில் பார்க்குறோமோ வீடியோஸ், அவங்களுக்கு வந்து நம்ம டைரெக்டாக மெசேஜ் பண்ணுறது. அதாவது எப்படி சொல்கிறதுனா, கமெண்ட்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது பப்ளிக் கமெண்ட், எல்லாத்துக்குமே விசிபிளாக இருக்கும், யார் வேணாலும் பார்க்கலாம், அதுக்கு யார் வேணாலும் ரிப்ளை பண்ணலாம் அந்த வீடியோ பார்க்குறவங்க. பட் டைரக்ட் மெசேஜ் அப்படிங்கிறது நம்ம யாருக்காக மெசேஜ் பண்ணுறோமோ அவங்க மட்டும்தான் பார்க்க முடியும், அவங்க மட்டும்தான் ரிப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, இன்ஸ்டாவாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, அதனுடைய ப்ரொஃபைலில் உள்ளே போய் பார்த்தோம்னா அந்த சைடில் வந்து மெசேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். மெசேஜுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம். இது வந்து வேறு யாருக்குமே விசிபிளாக இருக்காது. யாருடைய ப்ரொஃபைலோ, யாருடைய பேஜோ, யாருடைய இன்ஸ்டாவோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மெசேஜ் போகும். அவங்களால மட்டும்தான் பார்க்க முடியும், அவங்களால மட்டும்தான் ரிப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் டிஎம் பண்ணுங்க அப்படிங்கிறது. அதாவது டைரக்ட் மெசேஜ், அவங்களுக்காக அவங்கக்கிட்ட ஏதாச்சும் டவுட் கேட்கணும்னாவோ, ஏதாச்சும் தகவல் வேணும்னாவோ அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மெசேஜ் பண்ணுறது, மற்றவங்களுக்கு தெரியாமல் மெசேஜ் பண்ணுறது. அதாவது கான்டாக்ட் நம்பர் இல்லாமல், மெயில் ஐடி இல்லாமல், ஃபேஸ்புக்லேயோ அல்லது இன்ஸ்டாவிலையோ ஸ்ட்ரெயிட்டாக மெசேஜ் பண்ணுறது, செக்யூராக மெசேஜ் பண்ணுறது வந்து டிஎம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? இதை தெரிஞ்சுக்க நான் பட்டப்பாடு இருக்கே. ஐயோ இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருப்பீங்க. ஸோ அதனால தான் நம்ம தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ. ஓகேங்களா? ஓகே கண்மணிலா, நான் போய்ட்டு வரட்டா? டாட்டா, பாய் பாய்.